ஒரு காலத்தில் காய்ச்சல் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு லீவ் லெட்டரில் மட்டும்தான் நான் எழுதுனது பழக்கம். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், சும்மா போய் சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா 2 நாள் காய்ச்சல் அடித்தா வீடே பதறி போகுது. என்னவா இருக்கும் தெரியலையே, டெங்கி புதுசாக வந்திருக்குன்னு இருக்காங்களே, கேரளாவில் நிஃபா வந்துருச்சாமா, ஒருவேளை வந்துருச்சோ, கொரோனா வந்திருக்குன்னு புதுசாக வேற வந்திருக்க, இது புதுசாக ஏதாவது வெரைட்டி கிளம்பிருச்சா, இப்படி ஒரு அச்சம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் கருப்பு கவுனி? அந்த கருமை நிறம், அந்த கருமை நிறத்தில் ஆந்தோசைனின்ஸ் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கு. மாப்பிள்ளை செவ்வா அதனுடைய சிவப்பு நிறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்கு அந்த சிவப்பு நிறம் பயன்படுது. அப்போ நம்ம சாப்பாடுல கருப்பு நிறம் உள்ள கவுனி வேணும். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கருப்பு தான் சிறப்பு எல்லாத்துலயும், வெள்ளை தான் பிரச்சனை. வெள்ளையா இருக்க விஷயத்துல மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சளி இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சளி இருமல் வந்ததுன்னா கரிசாலை கஷாயம் கொடுப்பாங்க. இருமி துப்புனா, சளி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போயிருமா. அந்த அளவுக்கு சளி பிடித்திருக்க குழந்தைக்கு கூட கரிசலாங்கண்ணி சாறில் அதை நல்லெண்ணெயை போட்டு காய்ச்சி கரிசாலை தைலம்னு தேரன்னு சொல்கிறான். அந்த கரிசாலையே நம்ம கஷாயமாவோ டீயாவோ போட்டு குடிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? கரிசலாங்கண்ணி இப்போ இருக்கிற விவசாயம் அதை களையாக பார்க்கிறது. கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று ஒருத்தன் அமெரிக்கன் வணிகம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட. கரிசலாங்கண்ணியை கடவுளென கும்பிடு என வள்ளலாரும் நம்முடைய சித்தர்களும் சொல்லி இருக்கார்கள். அதுதான் வேறுபாடு. தமிழ்நாட்டில் 15 to 39 வயதுக்கு வரைக்கும் உள்ள நபர்களில் புதிய புற்றுநோயாளிகள் அதிகரித்துட்டு வராங்க. எவ்வளவு ஒரு பதட்டமான விஷயம்னு பாருங்க. இந்தியா தான் சர்க்கரை வியாதியினுடைய தலைமையிடமாக இருக்குது. இன்னொரு புதிய விஷயம் என்னன்னா, இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா பிகேம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நடக்குது? விழிப்புணர்வுக்கும் அச்சத்துக்கும் ஒரு சொல் தான் இடைவெளி. விழிப்புணர்வுங்கிறது வரக்கூடிய எதையும் தெரிந்து கொண்டு எதிர்ந்து நிற்கக்கூடிய துணிச்சல். தமிழன் அப்படிப்பட்டவன், அப்படி இருக்கணும் விழிப்புணர்வுல. அச்சம்ங்கிறது அறியாமை சூழப்பட்டு ஐயோ வந்துருமா, நான் டெஸ்டே பண்ண மாட்டேன், எதையாவது சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அச்சம். நம்ம அங்கே நிற்கக்கூடாது. அங்கே நின்று ஆபத்தில் தான் இருப்போம். விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்னை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ள, என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள என்கிற புரிதலோடு இருப்பவன் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம். சற்று இக்கட்டமான ஒரு காலநிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்பதை ஒரு மருத்துவனாக நான் தினம் தினம் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம், எழுதி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம இல்லை முழுமையாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியல. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரகு, திணை, சாமை என்று பேசிய போது அதெல்லாம் என்ன, திணைனா என்ன, வரகுனா என்னன்னு கேட்ட கூட்டம் இருந்தது. இன்றைக்கு திணை பாயசம் சாப்பிடாம போறீங்களே, அந்த கம்மங்கூழ் குடிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சமூகம் மாறி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் இதோட போதுமா? இதில் நம்ம நகர்ந்து வந்ததில் இன்னும் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னும் சரியாக இல்லை. நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன். கடந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய எண்ணிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு அரசு திட்டமிடும்போது முழுமையாக அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் எந்த எண்ணிக்கைகள் இருக்கின்றன. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, சரியாக ஒரு மாதம், போன 20ஆம் தேதி ஒரு கூட்டம். அந்த சமயம் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் என்பதால் நான் இணையத்தில் இணைந்து கொள்கிறேன் என்று அனுமதி வாங்கி இணையத்தில் இணைந்து, ஏன்னா தமிழக அரசினுடைய மிக மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய மிக மிக மூத்த புற்றுநோய் மருத்துவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு அரங்கில், ஒரு 15 பேர் விவாதிக்கிற அரங்கில் உட்கார்ந்து நடக்குது. அதிலிருந்து கருத்தை எடுத்து நாங்கள் முதலமைச்சருக்கு சில செய்திகளை தெரிவிக்க வேண்டும், அதற்காக நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு 2.5 மணி நேரம் ஒருத்தர் விவாதிக்கும் போது கிடைத்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிரணும், அதிலிருந்து நம் உரையை துவங்கலான்னு. அந்த கூட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஏஒய்ஏன்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 15 to 39 வயதுக்கு வரைக்கும் உள்ள நபர்களில் புதிய புற்றுநோயாளிகள் அதிகரித்துட்டு வராங்க. எவ்வளவு ஒரு பதட்டமான விஷயம்னு பாருங்கள். ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விவரத்தை சொல்வதற்கு முன்னாடி அதனுடைய புள்ளி விவரத்தை நான் பார்ப்பது வழக்கம். விக்கிபீடியாலேயோ இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டாலேயோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 15 to 39 வயதுங்கிறது கரெக்டாக ஆங்கிலத்தில் சொன்னால் அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. ஒரு வீட்டில், ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில், ஒரு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது அப்படின்னு அந்த வயது தான்.
ஆனால் அந்த வயதில் பெரும் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், சர்க்கரை வியாதி அந்த இடத்துல பயங்கரமாக கூடிட்டு இருக்கு. சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் புதிதாக தெரிகிற விஷயம் புற்றுநோய்கள் கூடுகிறது. இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது. உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இந்தியா தான் சர்க்கரை வியாதியினுடைய தலைமையிடமாக இருக்குது. இன்னொரு புதிய விஷயம் என்னென்னா, இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டார்கள், இந்தியா பிகேம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நடக்குது? நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும், சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது பெருமிதமாக 2-3 விஷயத்த சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, மேற்கத்திய உலகில் அதிகமாக குடல் புற்றுநோய் வருகிறது, இந்தியாவில் வராது. இந்தியாவில் அதிகம் குடல் புற்றுநோய் இல்லை என நானே பேசியிருக்கிறேன், நானே எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய உணவு பழக்கம். நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீன் குழம்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு புட்டாக இருக்கட்டும், இப்படி எந்த உணவை எடுத்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சத்துக்களை சேர்த்து தான் நம்ம உணவில் இருக்குது. ஆனால் மேற்கத்திய உணவு ரொம்ப ஃப்ளாட் ஃபுட்டு. அவர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளோ, அவர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பக்குவப்படுத்திய இறைச்சி துண்டுகளோ இப்படியான பாதுகாப்புகளை கொடுப்பாதனால அவர்களுக்கு குடல் புற்று அதிகமாகிறது, இந்தியாவில் குடல் புற்று குறைவு அப்படின்னு 25 வருஷம் முன்னாடி படித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய், அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு கீழே ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் உண்டு. அந்த கிளாண்ட் அதுதான் உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிக்க செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படைத்த ஒரு கோலம். அது அந்த கோலம் பிதுங்கும் போது தான் அந்த விந்து பீச்சி அடிக்கப்படுது. அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு. அந்த கிளாண்ட் ஒரு 50-55 வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும். அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் அடிக்கடி மூத்திரம் போகிறதுக்காக சில நேரத்தில் ஒரு தடவை 2 தடவை இரவில் கூட எழுந்து போவாங்க. அது இயல்பு. பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு நவீன மருத்துவம் அதை சொல்லும். ஆனால் அந்த பினைனாக இருக்கக்கூடிய ஒரு லேசான வீக்கம் தான் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறும். அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் மேற்கத்திய உலகில் தான் அதிகம்னு படித்தோம். நாங்கள் பாடத்தில் படிக்கும்போதே இங்கிலாண்டில் அதிகம், அமெரிக்காவில் அதிகம்னு படித்தோம். மூணாவதாக மார்பக புற்றுநோய். நிறைய பெண்கள் இருக்காங்க, முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பெண்களுக்கு யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்விக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது கிடைச்ச பதில் என்னன்னா, நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்போம். திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள், தன் வாழ்வில் ஒரு மகப்பேறு கிடைக்காமல் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள், அவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படி தான் படித்தோம். இதுவும் 25 வருஷம் முன்னாடி படித்தோம். இந்த 3 இப்போ பொய்த்து போயிடுச்சு. இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களில் குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டே இருக்குது. இரைப்பையும் உணவு குழலும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ஜங்ஷனில் வர்ற புற்றுநோய் கூடியிருக்கிறது. ஈசோஃபேகல், லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகல் கேன்சர், கோலன் கேன்சர் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் தலைமை இடத்துல இருக்குது. புற்றுநோய் 1 லட்சம் பேருக்கு வருதுன்னா 20,000 பேர் 25,000 பேர் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க. மிகப்பெரிய அளவில். அதாவது புற்றுநோய்களில் பெண்களுக்கு அதிகம் வந்தது, ரொம்ப நாளமாக வந்துட்டு இருந்தது கருப்பை கழுத்து புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய கருச்சிதைவுகள், நிறைய பிரசவங்கள், கொஞ்சம் அதில் சுகாதாரமற்ற தன்மை, இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு. அதனால் அது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு. அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் ப்ராஸ்டேட் கேன்சரும் கூடிட்டுருக்கு. இப்படி எங்கே திரும்பினாலும் புற்றுநோய் கூட கொண்டிருக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், ஒரு காய்ச்சல், ஒரு வருடத்துக்கு முன்னாடி, ஒரு வருடம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பரீட்சைக்கு போகுது, 14 வயது குழந்தை, பரீட்சைக்கு காய்ச்சல். சரி, காய்ச்சல் இருக்குன்னா என்ன செய்வோம்? வீட்டில் ஒரு கஷாயம் போட்டு கொடுப்போம். அப்படி தான் கஷாயம் போட்டு, மிக தெரிந்த குடும்பம், கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க. 3 நாளாக காய்ச்சல் குறையலை. 3 நாளாக ரொம்ப கொதிக்குது. உடனே அவர் கேட்குறாரு என்கிட்ட, காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது. அவரும் மருத்துவர், அவங்க மனைவி மருத்துவர், எல்லாரும் மருத்துவர் வீட்டில்.
அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இன்னும் காய்ச்சலில் குறைய மாட்டேங்குது, நம்ம திரும்ப வேணால் எதாவது டெஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? காய்ச்சல் ரொம்ப கதகதன்னு இருக்குது, ஒரு டெங்கா இருக்கா, இல்லை டைஃபாய்டாக இருக்கா, இல்லை ரத்த தட்டுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள், லெப்டோவாக இருக்கா, ஃப்ளூவாக இருக்கா, எல்லாம் சோதித்து அறிவதில் தவறில்லை, பார்த்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரே நாளில் சோதனை முடிவு வருது. டெங்கு நெகட்டிவ், லெப்டோ நெகட்டிவ், ஃப்ளூவில் வந்து நெகட்டிவ் வருது, மற்ற டைஃபாய்டு இல்லை, ஆனால் இரத்த தட்டுக்கள் மிக குறைவாக இருக்குது, வெள்ளணுக்களும் குறைவாக இருக்குது. பதட்டமாகிவிட்டது. இப்படி வராதுப்பா, ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் மூத்த சில மருத்துவர்களிடம் விவாதிக்கலாம் அப்படின்னு அந்த சோதனை முடிவுகளை அனுப்பிச்சு விவாதித்து அவர் பறக்கிறார். சம்திங் ராங், நான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் டெஸ்ட் எடுக்கணும்னு வரிசையாக ஒரு மார்க்கராக டெஸ்ட் எடுக்கிறாங்க. 6 நாளில் அந்த பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய். தாங்க முடியல. மிக மிக ஆரோக்கியமாக ஓடி ஆடி திரிந்து மகிழ்ந்து சிரித்து குலாவி அந்த குதூகலமிக்க அந்த பெண், அவளை நான் பல முறை பார்த்துருப்போம், கண் முன்னால் எனக்கு இருக்கிற அப்படி பேசுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல். அந்த பெண் என்னை புகைப்பிடிச்சாலா, மது அருந்தினாலா, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த புற்றுநோயும் கிடையாது. எப்படி வந்துச்சு? எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிட்டோம், உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கலாம். தாய்க்கும் தகப்பனும் அழுது தீர்த்து வேறு வழியில், ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் சோகம், எல்லாம் சேர்ந்து ஒரே பிழிதலில் கூட்டமாக சரி முடிவெடுத்து, ரைட் இதை தவிர வேறு வழி இல்லை, எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கீமோ ஆரம்பிக்கிறாங்க. உறுதியாக 4 கீமோவில் செட்டில் ஆகிடும், பிரச்சனை இருக்காது. 3வது கீமோ முடியும் போது அவள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாள். நண்பர்களே, கண் முன்னால் நடந்த விஷயம். ஏன், யார் கொடுத்தாங்க இந்த நோயை? தொற்று நோயா? இல்லை. எப்படி வந்தது? யார் கொடுத்தார்கள்? லான்செட் என்று ஒரு ஆங்கில மருத்துவ பத்திரிகை வருது, அதில் படித்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் 85% சுற்றுச்சூழலிலும் உணவிலும் உள்ள மாசுக்கள் என்று எழுதுகிறார். The causes are unknown, maybe due to environment and food changes அப்படின்னு எழுதுகிறான். அப்போ எவ்வளவு அக்கறையாக இருக்கணும் நம்ம. ஒரு வேளை பரிமாறப்படக்கூடிய உணவிலும் நமக்கு படு அக்கறை நமக்கு வேணும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஒரு அடுப்பங்கரையில் நாம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் அந்த குழந்தைக்கும் அந்த பெரியோரின் ஆயுட்காலத்தில் 20 வருடங்களை தரும். நண்பர்களே, ஒரு 20 நிமிஷம் கூடுதலாக செலவழிக்க போகிறோம், ரொம்ப பெரிய நேரம்லாம் இல்லை. அதற்கான ஒரு மெனக்கெடல், அதற்கான ஒரு சிறு கரிசனம், அதற்கான ஒரு அக்கறை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒரு வேளை என்ன உணவை எடுத்தாலும் இந்த உணவில் நம்ம சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களுக்கு நாம் இயக்கமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை மாசுவை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி விலக்குவது, எப்படி ஒரு மாசற்ற சமூகமாக, மாசற்ற மண்ணாக இருப்பது என்பதற்கான மெனக்கடல்கள் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆனால் உணவு தேர்வு நம்ம கையில் இருக்குது. நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் அதில் பல விஷயங்களை கவனமாக விலக்குவதற்கான சாத்தியங்கள் இன்றைக்கும் உண்டு. இந்த ஒசூர் பற்றி நான் காலையிலிருந்து பார்க்குற நண்பர்கள்டெல்லாம் அப்பப்போ கேட்டுகிட்டே வரேன், என்ன அக்ரிகல்ச்சரில் சிறப்பு, இந்த விவசாயத்தில் என்ன இருக்கிறது. எங்களுக்கு சென்னையில் நாங்கள் ஒசூரை பார்க்கும்போது, அந்த மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், இங்கேருந்து தான் நிறைய பூக்கள் வருது. காலையில் 3:30-4 மணிக்கு நிறைய பூச்சந்தைக்கான பூக்கள் இங்கேருந்து வருகிறது. பல காய்கறிகள் இங்கிருந்து வருகிறது. அப்போ உடனே மனசில் தோணுதுன்னா, காய்கறிகள் வருகிறது என்றால் அந்த காய்கறிகள் எவ்வளவு தூரம் இயற்கையாக ரசாயன கலப்பில்லாமல், ரசாயன உரங்கள் இல்லாமல் பயிராக்கப்படுகிறதுன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு கையை பிசைந்து கொண்டு இப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே முட்டைக்கோஸாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், எத்தனை காய்கறிகள் இருக்குது, பெரும்பாலும் ரசாயனங்களோடு தான் வருகிறது. நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம தவிர்க்க முடியாமல், நம்ம அதை என்னால் தவிர்க்க முடியாது, இப்படித்தான் பண்ண வேண்டும் என்கிற கட்டாயத்தில் 85-90% விவசாயிகள் இன்றைக்கும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, வீடிசைடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, களை கொல்லி தமிழில். இந்த களை கொல்லின்னு பயன்படுத்தக்கூடிய ரசாயனத்துக்கு பேர் கிளைஃபோசேட். இந்த கிளைஃபோசேட்டை பயன்படுத்தி தான் பெரிய அளவில் விவசாயத்துக்கு களைக்கொல்லியாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்மாழ்வார் ஐயாவும் நானும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நாங்கள் 2 பேரும் பங்கேற்றிருக்கிறோம். ஒரு அணி பூரா மரபு விவசாயிகள், இயற்கை விவசாயிகள், இன்னொரு அணி முழுக்க மேற்கத்திய அறிவியலோடு இணைந்திருக்கக்கூடிய பெரு விவசாய
நிறுவனங்கள் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் நேரடி விவாதத்தை ஒரு பிரபல தொலைக்காட்சி ஏற்படுத்தி அதை வெளிக்காட்டெலாம் பண்ணாங்க. அந்த விவாதத்தில் ஐயா ரொம்ப நம்மாழ்வார் ஐயா தான் திரும்ப திரும்ப வீடிசைடு இந்த களைக்கொல்லி அவசியமற்றது. ஐயா சொல்லும்போது மரம் கொன்று அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லையா. களை கொல்லி என்று ஒரு விஷயத்தை தமிழ் சமூகம் ஒன்று வச்சதே இல்லை. களை எடுத்தல், களை பிடுங்குதல், களை நீக்கல் தான் இருந்திருக்கு. களையை கொல்லணும் யாரும் நம்ம சொன்னதே இல்லை. ஐயா நம்மாழ்வார் ஐயா வலியுறுத்தி சொன்னாங்க, இது வேண்டாம், இது பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும், இந்த களைக்கொல்லி வேணான்னாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேராசிரியர் இப்பவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் படு வேகமாக கோபமாக எழுந்து எங்களையெல்லாம் பார்த்து, நீங்களாம் வெறும் சூடோ சயின்டிஸ்ட், அது என்ன அர்த்தம், போலியான விஞ்ஞானிகள், தவறுதலாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. டு யூ ஹேவ் எனி எவிடன்ஸ் வெதர் வீடிசைட் கில் யூ, இதெல்லாம் கொல்லுமா, இதெல்லாம் கூட பண்ணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் தவறாக முகாந்திரங்கள் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்று சாடினாங்க. காலம் ஓடிச்சு. இப்போ உலக சுகாதார நிறுவனத்தில், யார், உலக சுகாதார நிறுவனத்தில் புற்றுநோய்க்கான காரணிகளினுடைய பட்டியலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் கிளைஃபோசேட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதை அறிவித்த உடனே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், ஐரோப்பியன் யூனியனில் அத்தனை நாடுகளும் அதை தடை செஞ்சிட்டாங்க. எப்படி தடை செஞ்சாங்கன்னா, மிச்ச மீதி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போயிரு, இங்கே இருக்கிற மிச்ச மீதி இருக்க எடுத்துகிட்டு போயிரு, பயன்படுத்தக்கூடாது என்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம் ஊரை சுற்றி, இந்த மாநகரத்தை சுற்றி கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியும், டன்னாக கிளைபோசேட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, ஐரோப்பாக்காரனுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னியா? வெள்ளை நிறத்திற்கு வெள்ளை தோலினும் வெள்ளை முடியினருக்கு வந்தால் நோய் நமக்கு வரக்கூடாதா? எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் பாருங்க. தொடர்ச்சியாக இது மாதிரி பல்வேறு ரசாயன கூறுகளோடு தான் நம்மளுடைய உணவு வந்து கொண்டே இருக்கிறது. கோவிட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உடல் நலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் இருந்தது. முதல் டெஃபினிஷன் என்ன இருந்ததுன்னா, ஆலமாட்டா ரெசல்யூஷனுக்கு முன்னாடி, அதாவது 1970க்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன், 70லேருந்து 2023 வரைக்கும் 20 வரைக்கும் ஒரு டெஃபினிஷன், 2020க்கு மாறிடுச்சு. முதல்ல என்ன இருந்ததுன்னா, என்னுடைய ஹார்ட் பீட் நல்லா ஒரு 72 தடவை துடிக்குது நிமிஷத்துக்கு, என்னுடைய நுரையீரல் நல்லா 17 தடவை நிமிஷத்துக்கு சுவாசிக்குது, என்னுடைய சிறுநீரகம் சரியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது, அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சான்று கொடுத்தாங்க. அப்புறம் 1970 தான் சொன்னான், இல்லை உன்னுடைய ஃபிசிக்கலாக நீ ஃபிட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் மனம் சரியாக இருக்கிறதா, உன் மனதில் அழுத்தம் இல்லாமல் இருக்குதா, உன் மன வேதனைகள் இல்லாமல் இருக்கிறாயா, மன விகாரங்கள் இல்லாமல் இருக்கிறாயா, அப்படின்னா நீ ஆரோக்கியமானவன் அப்படின்னு மனதை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சு. 2019-20களில் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருந்து 6 பேக் வச்சுருந்த நபர்கள், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக காலையிலையும் சாயந்தரமும் நல்ல பயிற்சிகள் செய்து மனதும் செம்மையாக இருக்கிறவங்களையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு. ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கான், மென்டலியும் நல்லா இருக்கிறான், அவங்களுக்கு ஏன் கோவிட் வந்துச்சு? அப்போ தான் ஒரு அறிவிப்பை சொன்னார்கள். அது நம்முடைய தலைப்பிற்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அப்படின்னா, உன் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது. இங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த மேடைக்கு கீழே, மண்ணுக்கு கீழே நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். நமக்காக நம் காய்கறிகள் சிறப்பாக வரணும்காக அந்த மண்ணுக்கு கீழே கோடான கோடி பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள் இருக்கு, அவையெல்லாம் நலமாக இருக்கணும். இங்க இருக்கிற வாகை மரமோ வேங்கை மரமோ புளிய மரமோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனியோ ஓசினிச்சிட்டோ அது நலமாக இருக்கணும், மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும், கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமாக இருந்தால் நீங்களும் நானும் நலமாக இருப்போம். அதை தான் ஒன் ஹெல்த். இனிமேல் ஒன் ஹெல்த் தான். நான் மட்டும் நலமா இருக்கணும்னு தட்டையை நினைச்சா நலமா இருக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் நலமாக இருக்கணும்னு இந்த ஒன் ஹெல்த் வந்ததுக்கு அப்புறம் தான் திருவள்ளுவர் ஆசானுடைய நினைப்பு திரும்ப மனசுக்குள்ள வருது. எப்படி இதை எழுதியிருப்பாரு? பள்ளி காலத்தில் படிக்கும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எவ்வளவு முக்கியமான குறள்.
அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதெல்லாம் நாங்களாம் எப்படி படித்தோம்னா, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து எல்லாரும் பசியாரி எல்லோருக்கும் பகுத்து உண்ணணும்னு நினச்சேன். அப்போ மனசில் வெறும் மனுஷன் தான் இருந்தது. ஆனால் அவர் இப்போ தான் யோசிச்சு பார்த்தா, அவர் அவருடைய மொழியிலேயே பகுத்துண்டு பல்லுயிர்னு சொல்லாமல் பகுத்துண்டு பல் மனிதர்னு சொல்லியிருக்கலாம், பகுத்துண்டு தன் சுற்றம்னு சொல்லியிருக்கலாம், பகுத்துண்டு தன் ஒக்கல் என்று சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாமல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொன்னார். அவருக்கு இருக்கக்கூடிய மாண்பு எவ்வளவு பெரிதாக இருக்கணும். எல்லா உயிர்களையும் நலமாக பார்த்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கும் பங்கெடுத்து கொடுத்து சீராகி வளர்த்தால் மட்டும்தான் அது நலமாக இருக்க முடியும். அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் வேண்டுமென்றால் இந்த மண் நலத்தை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த மண்ணில் நம்ம இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி உரங்களையும் போட்டு போட்டு மலடாக்குவது மட்டுமல்லாமல் நஞ்சாக்கி வைப்பதனால் நமக்கு மட்டுமல்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்கும் பல சிக்கல்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் தன் மண்ணை மிகச்சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று பல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்காங்க. ஆனால் நாம் இன்னும் அதில் அக்கறை குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். புதிதாக வரக்கூடிய புற்றுநோய்கள், புதிதாக இளவயதிலே வரக்கூடிய பல்வேறு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய துவக்க புள்ளி நம்முடைய உணவும் நம்முடைய மண்ணும் தான் என்று தோணுகிறது. இன்னொரு விஷயம், உணவு அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் உணவு அப்படின்னு டிஃபைன் ஃபுட் அப்படின்னு போட்டு பாருங்கள். உணவு அப்படின்னா அதெல்லாம் ஒரு எது உடலுக்கு கலோரி கொடுக்குதோ, இல்லை எது உடலுக்கு எனர்ஜி கொடுக்குதோ, இல்லை எது உனக்கு மனதுக்கு கழிப்பாக இருக்கிறதோ அதைத்தான் உணவு என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள்கிட்ட புறநானூற்றில் ஒருத்தன் கேட்டிருக்கான், உணவுனா என்னப்பா அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஒரே சுருக்கமாக ஒரே வரி, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. எவ்வளோ பெரிய வரி! எப்படி புரிதல் இருந்தால் இந்த மாதிரி எழுதியிருக்க முடியும்? அவருக்கு இந்த ஒன் ஹெல்த்துங்கிற கான்செப்டோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சுடமோனோ இப்படிலாம் அந்த அறிவுகள் அன்றைக்கு இருக்காது. ஆனால் அவர்களுக்கு அதைவிட மேம்பட்ட ஒருமித்த இந்த பல்லுயிர் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உணவு இந்த நிலத்தையும் நீரையும் பண்பட்டு வைத்திருக்க வேண்டும், சீர்கெடாமல் வைத்திருக்க வேண்டும் என்ற மாபெரும் புரிதல் நம் தமிழ் சமூகத்துக்கு இருந்திருக்கு. அதனால தான் ரொம்ப அழகா உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. ரொம்ப பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டிய இடம் அது ரெண்டும் இருக்கு. இது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா நம்முடைய உடல் நலம் அடுத்தடுத்து பல்வேறு அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நெல் பயிரோ, வரகோ, சாமையோ, கத்திரிக்காயோ, வழுதுணங்காயோ, கீரையோ அத்தனையும் சரியாக வரும். அவை சரியாக வந்தால் அவற்றிலிருந்து அதை உண்டு சாப்பிட்டு மகிழக்கூடிய நானும் நீங்களும் மிகச்சரியாக இருக்க முடியும். புலாலாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மண்ணும் நீரும் சரியா இருக்கணும். மீன்களை பற்றி அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மெர்க்குரி துணுக்குகள் கடலில் இருக்கிறது, அவையெல்லாம் மீனுக்குள்ள போது. மீன் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு புலால் உணவு, பல்வேறு சத்துக்கள் அதில் நிரம்பி இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கிருமிகள் போயிடும், இந்த மாதிரி சத்துக்கள் கெட்ட நச்சுக்கள் உள்ளே போயிடுமோன்னு ஒரு அச்சம் வரக்கூடிய காலத்தில் இருக்கும். அன்பர்களே, நம் உடலை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு நம் சூழலை சரியாக பராமரிக்க வேண்டும். நம் சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் நம்ம இருக்க. இந்த ஒசூரை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது வழியெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டே வரும்போது திடீரென பொங்கி வளர்ந்து பெருமிதமாக நிற்கக்கூடிய நகரமாக ஒசூர் இருக்குது. 35 வருடத்துக்கு முன்னாடி அது ஒரு சிறு கிராமமாக இருந்த விஷயம் இன்னைக்கு கடகடன்னு இண்டஸ்ட்ரியில் பெருசாகிடுச்சு. அப்போ பெருசாக வளரும்போது இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நான் நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணீர் பருகணும், நான் சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் மீன்களும் புலால்களும் சத்தான விஷயமாக இருக்கணுங்கிற அக்கறை நமக்குள்ளே இருக்கணும். நான் நல்ல ஊரில் இருக்கேன், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல டாக்டர் ஆகணும், நீட்டு படிக்கணும், ஜேஇ படிக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான குழந்தைகளை, மனிதனை உருவாக்க வேண்டும் என்கிற அக்கறை நமக்குள்ளே இருக்கணும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்குக்கு சென்றிருந்தேன். இந்த செய்தியை அநேகமாக நான் பேசிய அத்தனை கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். சில நேரத்தில் எல்லாரும் என்ன கேட்பாங்க, இது ஏன்டா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். என் மனைவி என்னிடம் கோவப்படுவாங்க, சும்மா எல்லா மீட்டிங்லையும் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு. ஆனால் எனக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இல்லை, யாரோ ஒரு 10 பேர் புதிய நபர்கள் இந்த உரையை கேட்க வந்திருப்பார்கள், அவர்களிடம் நான் சொல்ல வேண்டும். எனக்கு அவர் முகவரி தெரியாது, தொலைபேசி தெரியாது, இது பேசுவதன் மூலமாக போகட்டும். ஒருவேளை அது திரும்ப திரும்ப கேட்கிறோம் என்று அவர்கள் சற்று கவலைப்பட்டாலும் கவலை இல்லை. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, இதே மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 400-500 பேர் உட்கார்ந்துருக்கோம். நான் ஒரு பங்கேற்பாளனாக ஒரு முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள்,
நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நிறைய பேர் கதிர்வீச்சு செய்து கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற அரங்கு. ஒரு பேராசிரியை, ஒரு அம்மா, அவங்க ஒரு புற்றுநோயில் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள். அந்த அம்மா மேடையில் ஃபஸ்ட்டு பேப்பர், வழக்கமாக இந்த மாதிரியான கருத்தரங்குகளில் பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி பவர் பாயிண்ட் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைடை போட்டுட்டு அவர்கள் சொன்ன முதல் விஷயத்தில் நான் நொறுங்கி உடைந்து போனது உண்மை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்லைடை என்னால் கவனிக்கவே முடியல. இது உண்மையா, இப்படியா சொல்கிறாங்க அப்படின்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் 1000 கூட்டங்கள்லையாவது பேசியிருப்பேன், எல்லாத்துலேயும் முடிந்த வரைக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி அந்த அம்மா சொன்னது என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தை பார்த்த கூட்டத்தில் 40-50 வயதை ஒட்டியவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், "This is the only unfortunate generation. This is the only unfortunate generation. Those who are going to see their own children death on their lifetime." இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். வேதனை அப்படி வந்துச்சு எனக்கு. இதுன்னு அவங்க ஒரு புனைவு எழுத்தாளர் அல்ல, இல்லை அவங்க ஒரு கற்பனையில் இந்த விஷயத்தை சொல்லலை. அத்தனையும் தரவுகள், அத்தனையும் டேட்டா. இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல 50 வயசு 55 வயசில் 60 வயசில் இருக்கவங்கலாம் 10-15 வருஷம் நோயோடையோ மாத்திரையோடையோ அப்படியே 70-75 வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு 15 வயசு 20 வயசில் இருக்கிறவங்க அதே மாதிரி 75 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வரணும்னா கொஞ்சம் அக்கறை வேண்டும், கொஞ்சம் மெனக்கெடல் வேண்டும், கொஞ்சம் கரிசனமாக இருந்துதான் ஆக வேண்டும். சற்று விலகி இருந்தால் கூட யாரோ ஒருவருக்கு தான் இந்த சிக்கல் வருது. 100 பேரில் எல்லாருக்கும் வரல, 1000-ல் 2 பேரோ 3 பேருக்கு தான் வருது. ஆனால் 1000-ல் 2-3 பேரில் யாருக்கு வருது என்று தெரியாத போது அத்தனை பேருக்குமே அந்த அச்சம் இருக்கணும் இல்லையா? யாருக்கு இந்த நோய் வரும்னு சொல்லவே முடியாது. அப்போ எல்லோருமே எல்லா விஷயத்திலும் அக்கறையான ஒரு சமூகமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. அவங்க சொல்லி 12-14 வருஷம் ஆச்சு. நான் அடிக்கடி பேசுவதனால் என்னுடைய சக மருத்துவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது தினம் ஒரு 50-60 நோயாளிகளை நான் பார்க்குறேன். தினம் பார்க்கக்கூடிய 60 பேரில் ஒரு 4-5 பேராவது அம்மா தன் பெண்ணை அழைத்துட்டு வருவாங்க. சார், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு, திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது தொடர்ச்சியான உணவை சொல்லுங்கள். 70 வயதில் ஒரு முதியவர் தன் 45 வயது பையனை கூட்டு வருவார். சார், சிறுநீரக கோளாறு, கிரியாட்டினின் 4.5 போயிடுச்சு, 6க்கு மேலே போனால் டயாலிசிஸ் பண்ணணும், எப்படி கட்டுப்பாட்டில் இருப்பது, ஏதாவது சொல்லுங்கள். இப்படி வரக்கூடியவர்களை தினம் 4-5 பேராவது ஒரு மூத்த தலைமுறை இளைய தலைமுறையை அழைத்து வருவதை பார்க்கிறேன். ஒரு மூத்த தலைமுறை இளைய தலைமுறை இழந்து அழுது நிற்கதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா சொன்ன விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலிருந்து நாம் விலகி செல்லவில்லை. அக்கறையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு மரணம் வரைக்கும் வரக்கூடிய நோயெல்லாம் விட்டுருவோம். அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய சிறு சிறு ஜுரங்கள், காய்ச்சலில் கூட நம்ம எதிர்பார்த்தல் குறைந்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்தில் காய்ச்சல் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு லீவ் லெட்டரில் மட்டும்தான் நான் எழுதுனது பழக்கம். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், சும்மா போய் சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா 2 நாள் காய்ச்சல் அடித்தா வீடே பதறி போகுது. என்னவா இருக்கும் தெரியலையே, டெங்கி புதுசாக வந்திருக்குன்னு இருக்காங்களே, கேரளாவில் நிஃபா வந்துருச்சாம, ஒருவேளை வந்துருச்சோ, அப்புறம் அப்படியே இங்கே கொரோனா வந்திருக்குன்னு புதுசாக வேறு வந்திருக்க, இது புதுசாக ஏதாவது வெரைட்டி கிளம்பிருச்சா, இப்படி ஒரு அச்சம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. காய்ச்சல் வந்துருச்சுன்னா மருத்துவரும் அவன் அலட்சியமாக பரவாயில்லைங்க பேரசிட்டமால் எடுங்க அப்படின்னு இருக்க முடியல. நாங்கள் நிலவேம்பு கஷாயம் போடுங்க 4 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியல. 3ஆவது நாள் 4ஆவது நாள் குறைஞ்சிருச்சா, இரத்த தட்டுகள் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம எதிர்பார்த்தல் குறைஞ்சிருச்சு. நம்ம உடம்புல 2 இம்யூன் சிஸ்டம் இருக்குது. இன்னேட் இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். ஒரு கிருமி வருது, இல்லை ஒரு அலர்ஜி வருது, இல்லை ஏதாவது ஒரு நச்சு பொருள் வருதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடலோட அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான். ஒரு புற்றுநோய்னா கூட அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை மிகச்சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு நம்ம தினம் தேர்ந்தெடுத்து வைக்கணும். 2வது, கூடிட்டே வரக்கூடிய இந்த சர்க்கரை நோய், அது இன்றைக்கி பெரிய அளவில் பெருக்கெடுத்து விடுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர். அந்த 7.5 கோடி பேரில் ஒரு 3-3.5 கோடி பேர் அடல்ட் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கோடி பேர் அடல்ட் இருப்பாங்கன்னா அந்த 4 கோடி பேரில் 1 கோடி பேருக்கு சர்க்கரை இருக்குது நண்பர்களே. 80 லட்சத்துலேருந்து 1 கோடின்னு கணக்கு போடுறாங்க. கரெக்டாக துல்லியமாக எடுத்தால் 1 கோடி இருக்கும். அந்த 1 கோடி பேரில் இப்போ தான் வந்துச்சு ஒரு பெரிய கடந்த வருடம் ஜூன் மாதம் ஒரு பெரிய ஆர்டிக்கல்.
ICMR நடத்தி இந்தியா B7 அந்த ஆர்டிக்கிளோட பேர். இந்தியா முழுக்க அவங்க ஆய்வு எடுக்கிறாங்க. அந்த ஆய்வு முடிவை ஒரு 25 பக்கத்தில் இருக்குது, இணையத்தில் கூட இருக்குது, வேணா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படித்து பாருங்கள். 25 பக்கத்தில் அவன் எழுதியிருக்கான், சர்க்கரை யாருக்கு கூடுது, இரத்த கொதிப்பு யாருக்கு கூடுது, எந்த மாநிலத்தில் கூடுகிறது, எங்கே எடை அதிகமாக இருக்குது, எங்கே தொப்பை மட்டும் அதிகமாக இருக்குது, எங்கே இரத்த கொழுப்பு கூடி இருக்கிறது, எப்படி எல்லாம் புள்ளிவிவரம் போட்டு மிக அதிகமாக இருப்பதை சிவப்பு நிறத்திலையும், குறைஞ்சிட்டு கொஞ்சம் கூட இருக்கிறத இளஞ்சிவப்பு நிறத்திலையும், பெருக ஆரம்பிக்குதுங்கிறத ப்ரௌன் நிறத்துலையும் போட்டிருக்கான். மாநிலமாக தமிழ்நாடு இரத்த சிவப்பில் இருக்குது. எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இரத்த சிவப்பா. கீழே முதல்ல எல்லாத்துலேயும் தமிழ்நாடு, ரெண்டாவது பேரலாக கேரளா. ரெண்டுக்கும் போட்டி நம்பரில், நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டான்னு. இது ரெண்டை விட்டால் கொஞ்சம் மகாராஷ்டிரா, கொஞ்சம் பஞ்சாபில் இருக்குது. மணிப்பூர், சிக்கிம், அசாம்லாம் இந்த நோய் வராதுன்னு படித்தோம் நாங்கள். ஏன்னா அங்கெல்லாம் மலை இருக்குது, ஜார்க்கண்ட்லாம் மலை இருக்குது, மக்கள் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ அங்கெல்லாம் இளஞ்சிவப்பு காட்டுது. அங்கேயும் சர்க்கரை கூடிக்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சமூட்டக்கூடிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் கூடிட்டே இருக்கு. 1 கோடி பேருக்கு சர்க்கரை இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சிக்கல் என்னன்னா, வெறும் 12% பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. சர்க்கரை இருக்குது, ஆனால் என்னோட HbA1c 6.2 சர்க்கரை இருக்குது, எனக்கு எந்த உடல் வள பிரச்சனையும் இல்லை, என்னுடைய எப்போ பார்த்தாலும் என்னுடைய சர்க்கரை ஒரு 90 தான் இருக்குது, நான் சரியாக கஷாயமோ மாத்திரையோ மருந்தோ எடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் 12% பேர் தான். மீதி அத்தனை பேரும் மச்சினனுக்கு கல்யாணம் மைசூர் பாக் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும்? ஆஃபீஸுக்கு போனேன், சர்க்கரை உள்ள டீ கொடுத்தாங்கன்னா வேண்டாம் நான் சொல்ல முடியும். 10 பேர் இருக்க இடத்துல ஸ்வீட் வச்சா எப்படிங்க எடுக்காமல் இருக்கிறது? இப்படி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு, மருத்துவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு, எப்பொழுதுமே கூடுதல் சர்க்கரையோடு இருக்கிறவங்க 85% பேர். இதில் என்ன அச்சம் என்ன, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் 30% பேருக்கு நீரிழிவினால் வரக்கூடிய மாரடைப்போ இல்லைன்னா பக்கவாதமோ இல்லைன்னா புற்றுநோயோ வரும் என்கிறார்கள். அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா, இந்த 85-90 30% இன்னொரு 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயே இந்த நோய்களுக்குள் சிக்குவதற்கான சாத்தியத்தோடு இருக்காங்க. திட்டக்குழுவில் பார்க்கும்போது இந்த நம்பர் தான் தெரியுது. ரொம்ப அச்சமாக இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒசூரில் ஒரு சில டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி இங்கேருந்து போகும்போது சில விஷயங்களை நாம் எடுத்து சொல்லணும். என்ன சார் அந்த நோய் வரும், அவங்க செத்து போயிடுவாங்க, இப்படி பயமுறுத்துறதுக்காக எல்லோரும் உட்காந்துருக்கோம், நாங்கள் நல்லா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணலாம். பயமுறுத்துவதற்காக இல்லை, எப்போவுமே ஒரு நல்ல புரிந்து கொள்ளணும். விழிப்புணர்வுக்கும் அச்சத்துக்கும் ஒரு சொல் தான் இடைவெளி. விழிப்புணர்வுங்கிறது வரக்கூடிய எதையும் தெரிந்து கொண்டு எதிர்ந்து நிற்கக்கூடிய துணிச்சல். தமிழன் அப்படிப்பட்டவன், அப்படி இருக்கணும் விழிப்புணர்வில். அச்சம்ங்கிறது அறியாமை சூழப்பட்டு ஐயோ வந்துருமா நான் டெஸ்டே பண்ண மாட்டேன், எதையாவது சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அச்சம். நம்ம அங்கே நிற்கக்கூடாது, அங்கே நின்று ஆபத்தில் தான் இருப்போம். விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்னை எப்படி நான் பாதுகாத்து கொள்ள, என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள என்கிற புரிதலோடு இருப்பவன் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம், எத்தனையோ சிகிச்சைகள் இருக்குது, எதையோ எடுத்து நம்ம சமாளிக்கலாங்கிறது அது அடுத்த கட்டம். ஆனால் வராமல் தடுப்பதற்கான முதல் ஆயுதமாக நம்முடைய உணவை வைத்துக்கொள்ளணும். எப்படி இருக்கலாம் நம்முடைய உணவு? நம்முடைய மண் நலம் நம்ம சொன்னோம், இதில் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகள் வேணும், செயற்கை ரசாயனங்கள் விளக்கணும், இந்த மண்ணை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும், சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் விளக்கணும். நான் வண்டியில் வரும்போது அப்படியே ஒரு ஏரியை காட்டினாங்க, அந்த ஏரியில் தண்ணி இல்லை, மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஏரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நடைப்பட்ட பாதை நலமாக இருக்குது, அதில் நடுவில் வைத்திருக்கிற மணல் குன்றுகள், அதில் எல்லாம் அடர் வனங்கள் அதில் பறவைகள் உட்கார்ந்து சுற்றி தண்ணீர் இருக்கக்கூடிய ஒசூரை யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கும். இப்படியான திட்டமிடல் தான். ஆனால் தண்ணி இல்லை, அங்கே தண்ணீர் நிரம்பி இருக்கணும், நம்ம விடவே கூடாது, அந்த இடத்துல எப்பவும் தண்ணி இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கணும். அதற்கு நம்முடைய எல்லாமே அரசாங்கம் செய்வாங்க, எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு கூட நாம் எல்லாம் சேர்ந்து செய்யணும். நம்மால் நம் பகுதியில் எப்படி இருக்கணுங்கிற அந்த புரிதல் அங்கே இருக்கணும். உணவில் நம்முடைய மெனக்கடல் சிறு விஷயங்கள் இருக்கணும். காலையில் முதல்ல எடுக்கக்கூடிய பானம், அதுலேருந்து ஆரம்பிப்போம். காலையில் என்ன குடிக்கலாம்? காலையில் எழுந்திரிச்சா நமக்கு எல்லாருக்கும் ஒன்று காபி டீ அப்படின்னு கொஞ்ச நாளாக 250 வருஷமாக மனசில் மண்டி போயிடுச்சு. எங்கள்கிட்ட நாங்கள்லாம் மருந்து எழுத போனோடனே, மருந்து சார் நோயெல்லாம் கேட்டோடனே எழுத உட்காந்தோடனே, சார் இந்த காப்பி மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சார், செத்து போயிடுவேன் சார், தலைவலி பிச்சிரும் சார் அப்படின்னு முதல்ல கையை பிடிச்சி சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு காஃபி உள்ளே போயிருக்கு. காலையில் குடிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. இல்லை சார் நான் தேநீர் குடிப்பேன், குடிச்சுங்க, தேநீர் நல்ல தேநீர் தான். ஒரு காலத்தில் தேநீர் என்பது தேயிலை கஷாயம் சீனர்களுக்கு.
அவங்க அந்த தேயிலை கஷாயத்தை இங்கிலீஷ்காரன் குடித்தான். அவனுக்கு ரொம்ப உடம்பு உற்சாகமாக இருந்தது. நம்ம சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்து கிரீன் கார்பெட் ஆக்கிட்டான். அது அவர்கள் தேயிலையை அவர்கள் உற்சாகத்துக்காக குடிக்கல, அவங்க காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் தான் குடித்தாங்க. இங்கிலீஷ்காரன் அதில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவன் எல்லா இடத்துலையும் டீ எஸ்டேட்டை உண்டாக்கி நமக்கு எல்லா ஆற்றுக்கு நொய்யலோ காவிரியோ பவானியோ எல்லாத்தையும் கொடுத்தது அந்த சோழமண்டலம் தான். அந்த சோழமண்டல காடுகளை அத்தனையும் அறுத்து அதில் பூரா கிரீன் கார்பெட்டுன்னு கொண்டு வந்து தேயிலை வைத்து விட்டார்கள். அது வேற கதை, விடட்டும். ஆனால் அந்த தேயிலை ஒரு தேநீராக அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நமக்கு தேநீர் போட தெரியாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு தேநீர் கடையிலிருந்து பிரதமரான நாடு இதில் தேயிலை போட தெரியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கோவப்படலாம். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம சாப்பிட்றது தேநீர் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேயிலை பால் பாயாசம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம குடிக்கிறது அதுவா இல்லையா? தேயிலை பால் பாயசத்தை குடிச்சு விட்டு தேநீர் குடிக்கிறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தேயிலை சில பேர்லாம் சார் எங்கள் வீட்டில் பால் அப்படியே கொதிக்க வச்சு அது கேரமலைஸ் ஆகும்போது தேயிலை பொடியை போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படி நாங்கள் கொடுப்போம்பாங்க. பைத்தியக்காரர்கள். தேயிலை கஷாயம் தானா ஒரு நல்ல கொதிக்கிற முட்டை வரக்கூட திறந்துறதும் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும், இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு வடிகட்டி குடித்தால் அதுதான் தேநீர். ஆறுனப்புறம் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இனிப்பு வேணும், ஒரு துளி தேன் விட்டு கொள்ளலாம், ஒரு துண்டு கருப்பட்டியோ ஒரு துண்டு பனங்கல் கண்டோ போட்டுக்கொள்ளலாம். வெள்ளை சர்க்கரை வேண்டாம். சர்க்கரை வியாதிக்காரங்களா இந்த பனங்கற்கண்டு தேன் கூட வேண்டாம், வெறுமன தேநீர் குடிங்க. 3 தேநீர் குடிங்க, தப்பே இல்லை. பாலை சேர்த்து விட்டோம், தேயிலையில் பாலை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த தேயிலையினுடைய சத்துக்களை இழந்துருவோம். நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாயில் பால் விட சொல்லுவாங்க. பேரம்பேத்திலாம் போய் வாயில் பால் விடுங்க, ஏன்னா அவர் இழுத்துட்டு இருக்காரு, பால் விடுங்கம்மா. அந்த பேரம்பேத்தி பால் விட்டவொடனே அந்த தாத்தா செத்து போயிடுவார். பாருங்கள், அவர் பேரம்பேத்திக்காக ஏங்கிட்டு இருந்தது அடங்கிருச்சுமா. உண்மையிலேயே அந்த பேரன் தான் கொண்டிருப்பான். பாலை ஊற்றுன உடனே அது மூச்சுக்குழலுக்குள்ளே போயிடும். அஸ்பீஷியல் டெத்துன்னு பேர் அது. ஏன்னா அவருக்கால விழுங்க முடியாது, அப்படியே இழுத்துட்டு இருப்பார். ஊற்றுனோடனே அவ்வளோ மூச்சுக்குழல்கள் போயிடும், அடங்கிடும். அந்த மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனோடனே தேயிலை செத்து போயிடும். அப்புறம் அது குடிக்கிறது வெறும் சவந்தான். தேயிலையை குடிப்பது தேநீராக நல்ல வெந்நீர். சரி, தேயிலை வேண்டாம், ஆவாரை குடிநீர் எவ்வளவு சிறப்பானது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு. ஆவாரை கஷாயத்தோடைய பாட்டு. ஆவாரையில் 7 பொருட்களை சேர்ப்பாங்க. ஆவாரை, கொன்றை, நாவல், அலைகடல்னா கடல் அழிஞ்சில், கோஷ்டம் சாதி கோஷ்டம், முத்தக்காசு, அதுக்கப்புறம் மருதம்பட்டை, இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடித்தா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும். காவிரி நீர் ஏற்கனவே வற்றி தான் கிடக்கு. ஆனால் அவன் சொன்னால் காவிரி நீர் அது இல்லை, நம்ம மூத்திரம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கூட இருக்குன்னு அர்த்தம். யூரினில் குளுக்கோஸ் 4+, 3+ இருந்ததுன்னா குளுக்கோஸ் நிறைய போகுது. அதை காவிரி நீரோடு பரிபாஷையாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கார்கள் சித்தர் பாடல்ல. அதுவும் மற்றும் கடல் நீர் ரொம்ப உப்பு போகுது, புரதம் கழியுது, சிறுநீரக நோய் உருவாகி கொண்டிருக்கிறது சர்க்கரையில், அதுக்கும் நல்லது என்று ஆவாரை கஷாயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் ஆவாரை குடிநீர் குடிக்கக்கூடாது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய கம்பெனிகள் தேநீராக வருவதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். யாராவது ஒருத்தன் காப்புரிமை வாங்கிட்டு தான் விடுவான். அது வர்ற வரைக்கும் வரட்டும். இதை நம்ம குடிக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பல காலமாக குடித்த விஷயம். அப்போ தினசரி சாப்பிட்றதுல உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வருவதற்கான சாத்தியம் இருந்தால் ஒருவேளை ஆவாரை குடிநீர் குடிங்க, அது மிகச்சிறப்பு. இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரு நாள் இஞ்சி தேநீர் குடிங்க, ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி குடிங்க, ஒரு நாள் சீரகத்தன் ஏதாவது ஒரு. அன்றைக்கி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு தேநீர் கொடுத்தாங்க, மூலிகை தேநீர் நீங்கள் கொடுங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க நிறைய இது மாதிரி சிறுதானியம் புது புது விஷயங்கள் பண்ணி, காலையிலேருந்து ஒசூரில் ஒவ்வொருத்தர் வீட்லேயா நான் பயங்கர உணவுகளை சாப்பிட்டு திளைத்து இருக்கேன். மாறி மாறி நட்போடு நல்ல நல்ல உணவுகள். அப்படி தான் ஒரு அம்மா எனக்கு ஒரு தேநீர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு என்னன்னா, எனக்கு குடித்த மாத்திரத்தில் அது ஒரு நெல்லிக்காய் மாதிரி தெரியுது, ஆனால் சொல்லதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நெல்லிக்காயோ அப்படின்னு கேட்டேன். சார் நெல்லி தேநீர் தான் அது அப்படின்னாங்க. வெறும் நெல்லிக்காய் பொடி டிகாஷனில் வச்சு அவங்க டிகாஷனை இறக்கிட்டு சூடாக இறக்கிட்டு வெந்நீர் விட்டு அதில் துளி தேன் விட்டு அந்த அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன அருமையான சுவை தெரியுமா?
நெல்லி தேநீர். ஆனால் நம்ம அது குடிக்கிறது இல்லை. கரிசலாங்கண்ணி, பல சளி இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சளி இருமல் வந்ததுன்னா கரிசாலை கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கரிசாலை என்ன சொல்கிறான்னா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, காக்கா தூக்கிட்டு போயிருமா. இருமி துப்புனா, சளி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போயிருமா. அந்த அளவுக்கு சளி பிடித்திருக்க குழந்தைக்கு கூட கரிசலாங்கண்ணி சாரில் அதை நல்லெண்ணெயை போட்டு காய்ச்சி கரிசாலை தைலம்னு தேரன்னு சொல்கிறான். அந்த கரிசாலையே நம்ம கஷாயமாவோ டீயாவோ போட்டு குடிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, கரிசலாங்கண்ணியை நான் முதல்ல சொன்னேன், கரிசலாங்கண்ணியை இப்போ இருக்கிற விவசாயம் அதை களையாக பார்க்கிறது. கரிசலாங்கண்ணியெல்லாம் பிடுங்கி தூர போடுறான். அதை விட வேதனை என்னன்னா, அந்த கிளைஃபோசேட் டப்பா இருக்கு இல்லையா, அந்த களைக்கொல்லியுடைய டப்பா, இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பான்னு எழுதியிருக்கான். அப்படி வேதனையாக இருக்கு. யூக்லிப்டா ஆல்பானா கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று ஒருத்தன் அமெரிக்கன் வணிக பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட. கரிசலாங்கண்ணியை கடவுளென கும்பிடு என வள்ளலாரும் நம்முடைய சித்தர்களும் சொல்லி இருக்கார்கள். அதுதான் வேறுபாடு. இப்படி பெரிய விஷயம் பாருங்க. அப்போ காலையில் இது மாதிரி ஒரு பானத்தை நம்ம எடுத்துக்கணும். அது இஞ்சி தேநீரோ ஆவாரை தேநீரோ கரிசாலையோ அதை காலை பானமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கணும். சார், காலையில் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம். அப்படி தானே சார், ரொம்ப நாள் சாப்பிட்டோம், இருந்துட்டு போட்டு, இனிமேல் நிறுத்துங்க. ஒரு விஷயத்தை சொல்லணும். மரபு ஒரு சிக்கல் இருக்கு. மரபு பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம். மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா, மரபு தன்னை புதுப்பித்து கொண்டே வரும். நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதுப்பிப்பது மரபு. பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது. நீங்க அப்படியே வைத்து போற்ற வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம், தப்பில்லை. ஆனால் மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்தில் நவீன அறிவியலுடைய புரிதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும். காலகாலமாக நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம். அன்னைக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் நான் ஹொசூரில் பேசணுன்னா முந்தின நாளே குதிரையில் ஏறி வரணும். அப்படியே வரேன். நம்ம விமானத்தில் இறங்குறோம், ரயிலில் இறங்குறோம், காரில் போகிறோம். நம்முடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு. அப்போ இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவாக இருக்கணும். அப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம்? நல்ல சுண்டல், புரதம் வேணும். இல்லை நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன், 2 முட்டை. இல்லை பன்னீர் சாப்பிடுவேன், பன்னீர். இல்லை 4 பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, பாசிப்பருப்பு, முளை கட்டிய பயிறு, கொஞ்சம் காய்கறி துண்டு, ஒரு சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும். இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப்பு சூப் எடுத்தேன். வெறுமனை முதல்ல எடுத்து சுட குடிச்சிடக்கூடாது. இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்லா ஒரு கப் சூப் எடுத்துகிட்டு அலுவலகத்துக்கு போங்க. ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி முடித்தோடனே ஒருத்தர் இருந்துச்சார், சரி சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒன்று பிஃபோர் இல்லை ஆஃப்டர். நடுவில் ஒரு 4 தோசை சாப்பிட்ணும். தயவு செய்து வெறுமனை இது மட்டும் தான் சாப்பாடு. 11 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு. 11 மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம். இல்லை குளிர்காலமாக நல்லா ஒரு தேநீர் அருந்தலாம். அது தப்பு இல்லை. 1 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்லை புலால், கொஞ்சம் சோறு எடுக்கணும். நிறைய விருந்துக்கு போகும்போது, நீ கூட மத்தியானம் விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க. மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம். அது விருந்தோம்பலினுடைய உச்சம். ஆனால் அந்த விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு. தினமும் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பாக சோறை போட்டோன்னு வைங்க, கதை கந்தல். நிறைய நேரம் நான் சொல்லுவேன், இந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தயவு செய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமாக நின்று 3 தடவை அந்த கரண்டியை சுற்றி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். அப்படியே கப்பாக அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி வச்சு, அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடணும். அரிசி குறைவாக இருக்கலாம். என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து சாப்பிட்றோம், எல்லாம் தப்பு இல்லை. பட் தினம் சோறை அந்த ஒரு படத்தில் ராஜ்கிரண் இவ்வளோ வரும் குவிச்சு வச்சு கவலமாக உருட்டி அடிப்பார், அப்படிலாம் வேண்டாம். இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? பீன்ஸ் பொரியல், தொட்டுக்க மாப்பிள்ளை சம்பா சோறு, அப்புறம் அவரைக்காய் பொரியல், கொஞ்சம் தூய மல்லி சம்பா. அப்படித்தான் நம்ம சாப்பிடணும். காய்கறிகள் நிறைய இருக்கட்டும். புலால் சாப்பிடாம 2 மீன் துண்டு, நல்ல 2 கோழிக்கால், அதோட கொஞ்சம் போல சோறு, நிறைய காய்கறி. இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும். அப்படி மதிய உணவு இருந்தால் தான். இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க, கொஞ்சம் எடை கூட இருக்கும், சின்னதாக 2 டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம். நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, எங்கள் வீட்டில் 2 டப்பா இருக்கும். மேல் தட்டு முழுக்க காய்கறி இருக்கும்.
கீழ்த்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி, ஒரு நாள் கவுனி அரிசி, ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா, அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோட பிசைஞ்சுக்கிறதுக்கு. தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாலாக இருக்கும். இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம். அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். மாலை உணவு, இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும். ஒரு 5:30 மணி 6 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்ருவோம். இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. 10 வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு போய் ஏதோ ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டோ இரவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி உணவு திட்டம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த பல சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ ஃபுட் என்று நவீன அறிவியல் சொல்கிறது. சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கிற எந்த உணவும் இனிமேல் நமக்கு தேவையில்லை. அப்படி எது வேகமாக கலக்கும்? உருளைக்கிழங்கு வேகமாக கலக்கும், அது நமக்கு வேண்டாம். இனிப்பு வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டாங்கிறோம்? அது படு வேகமாக நம்ம உடலில் கலக்கும், வேண்டாம். மைதாவை ஏன் வேணான்னு சொல்கிறோம், பரோட்டா வேண்டான்னு கத்துறதுக்கு காரணம் அது படு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும், அது வேண்டாம். சர்க்கரையை மெதுவாக மெல்ல 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 உடம்பில் கலக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் நமக்கு அவசியம். கீரையோ காய்கறியோ புலாலோ மெல்ல மெல்ல தான் ரத்தத்தை சர்க்கரையில் கலக்கும், ரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்கும். அப்படியான உணவு திட்டத்தை தேடி தேடி சாப்பிடணும். எந்த பொருள் மிக நிறமிச்சத்து நிறைய இருக்குது. நல்லா ஏன் கம்பையும் கேழ்வரகையும் கொண்டாடுறோம்? கேழ்வரகுல இந்த ஊரில் ஒரு கருப்பு கேழ்வரகு உண்டு, கருஞ்செம்மை கேழ்வரகு, கம்பு. இதில் இருக்கக்கூடிய அந்த நிறமி ஒன்று ஏசியன் பெயிண்டில் அடித்ததில்லை. அந்த நிறமிச்சத்து வருவதற்காக நம்ம மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வளவு உழைக்கின்றன தெரியுமா? ஆச்சரியத்தை, அந்த அறிவியலை புரியும் போது தான் ஆச்சரியம் கண்களை விரிக்க வைக்குது. நமக்கு ஒரு அந்த கதிரில் அந்த கருஞ்சிவப்பு நிறம் வரக்கூடிய அந்த கம்புக்காக கண்ணுக்கு தெரியாத எத்தனை பாக்டீரியாவும் மண்புழுக்களும் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. கும்பிடணுமா வேண்டாமா? அவற்றை வந்து அதை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தை எப்படி நம்மளால் கொட்ட முடியும்? அந்த செம்மை நிற கம்பும் வரகும் கேழ்வரகும் இவற்றிலான உணவுகள் எதெல்லாம் நிறமிச்சத்திற்கோ அதெல்லாம் நல்லது. ஏன் கருப்பு கவுனி? அந்த கருமை நிறம், அந்த கருமை நிறத்தில் ஆந்தோசைனின்ஸ் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கு. மாப்பிள்ளை சம்பா அதனுடைய சிவப்பு நிறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்கு அந்த சிவப்பு நிறம் பயன்படுது. அப்போ நம்ம சாப்பாடுல அந்த கருப்பு நிறம் உள்ள கவுனி வேணும். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கருப்பு தான் சிறப்பு எல்லாத்துலயும், வெள்ளை தான் பிரச்சனை. வெள்ளையா இருக்க விஷயத்துல மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் மைதா, வெள்ளை கலர் கோழி, பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் சோறு, எல்லாத்துலயும் எச்சரிக்கையா இருக்கணும். கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடலாம். அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு பல வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நண்பர்களே, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த உணவு திட்டத்தை தினம் நம்ம அக்கறையா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேசுறோம், என்னைக்கோ மரபு சந்தையில பாக்குறப்ப வந்து எடுத்துக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. தினம் அக்கறையா இருக்கணும். தினம் காலையில ஒரு உணவு சிறுதானிய உணவா இருக்கட்டும். தினம் ஏன் சிறுதானியத்தை கொண்டாடுறோம்? அது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்ல. சிறுதானியத்தை பயிர் செய்யும் போது உரங்கள் போட வேண்டாம், பூச்சிக்கொல்லி வேண்டாம். ஒரு சிறுதானியத்தில் திணை பொங்கலில் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி ரசித்து துடித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே. எங்கேயோ ஒரு மீன் குஞ்சு மிகச்சிறப்பாக நீந்தி கொண்டிருக்கும். அப்படின்னா நம்ம வந்து நாம் சாப்பிடக்கூடிய, நாம் மகிழக்கூடிய, நாம் நலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை சுற்றி இருக்க சூழலில் இருக்கக்கூடிய மண்புழுவும் பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் நலமாக அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் குதூகலத்தோடு இருப்பதற்கு நாமும் உதவியாக இருக்கணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்களில் இருந்து நாம் விடுபட்டு வர முடியும். இறுதியாக எல்லா கூட்டத்திலும் சொல்லக்கூடிய இறுதியான உரையை சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய ஒரு தீய பழக்கமாக கூடியிருக்கிற விஷயம் மது. மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது. மது அருந்துதல்ங்கிறது ஒரு காலத்தில் என்னைக்கோ கள்ளுண்ணாமைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர். ஆனாலும் இன்னைக்கு மது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் பாளையங்கோட்டையில் பள்ளி காலத்தில் படிக்கிற நேரத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் இருந்து பள்ளிக்கு 2.5 கிலோமீட்டர் உண்டு. சைக்கிளில் போகணும். அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க போனால் 2.5 கிலோமீட்டரில் போயிடலாம், சுற்றி போனால் 4 கிலோமீட்டர் ஆகும். அந்த குறுக்க போகிற பாதை வந்து ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம். எங்கள் அப்பா அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு பாரு. எதுக்கு தெரியுமா? அந்த பாதை ஆபத்தானது என்பதால் இல்லை. அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு. கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம்.
அப்படி வளர்த்ததுனால்தான் இன்று வரைக்கும் ஒரு சொட்டு மது அருந்தினதில்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பேஷண்ட் வராங்க, முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, வந்தால் வந்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தோடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார். வந்து, சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை, நான் அப்பப்போ லைட்டாக சோஷியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார். இது ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் கிளினிக் ஆரம்பித்து நடந்த சம்பாஷணைகள். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு உட்காராங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டாக, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்த விகடன் படிச்சீங்கன்னா ஒரு அருமையான ஆர்டிக்கல், முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க 2 பக்கத்துக்கு, அவ்வளோ சிறப்பான. ஏன் இதையெல்லாம் வாசிக்கணும்? அந்த வாசிக்கிற இடத்துல உட்காந்துருக்கும். இத்தனை நான் பேசுகிறேன், இந்த கருத்தில் என்ன அப்படியே நாக்கில் வந்து யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? வாசித்ததுனால் வந்த விஷயம். அந்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய ஈரல் விலம்னா ஈரல் செல், லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும். யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லீட் டு லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்றான். யாருக்கு இப்ப நிறைய பேர் குடிச்சிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம், அவர்களுடைய உடல் வாகுக்கு அது பக்குவமா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இதை விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.